செம்ம ரிச்சான டேஸ்ட்ல ரொம்ப ஈஸியா பண்ற மாதிரி ஒரு ஃபிஷ் பிரியாணி ரெசிபி. 1/2 kg ரைஸ்ல நல்ல உதிரியா சூப்பர் டேஸ்ட்ல எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? சேம் மெத்தட்ல ரால் வச்சு கூட நீங்க பிரியாணி பண்ணலாம். இப்ப மீன் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பெரிய பீஸா நல்ல ஒரு 1 கிலோ அளவுக்கு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் ஸ்கிரீன்ல காட்டியிருக்கிற மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே சேர்த்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. குறைஞ்சது 1 மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க. ஓவர் நைட் ஊற வச்சா இன்னுமே நல்லா இருக்கும். இப்போ ஒரு கடாயில ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதே எண்ணெயை வச்சுதான் நம்ம பிரியாணி பண்ண போறோம். சோ இந்த எண்ணெயில எல்லா மீனையும் போட்டு நல்லா நம்ம பொரிச்சு எடுத்துட வேண்டியதான். அதுக்கடையில பிரியாணிக்கு தேவையான எல்லாமே ரெடியா எடுத்து வச்சுட்டேன். மீனை 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே எண்ணெயில எக்ஸ்ட்ரா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்துட்டு இதுவே போதும். அண்ட் இதுல பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு 3 மீடியம் சைஸ் அளவுல வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு முருகி வரணும். இப்போ இதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூடு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூடு பேஸ்டோட பச்சை வாசம் போனதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 3 தக்காளி கிட்ட கட் பண்ணிட்டு சேர்த்திருக்கேன். கூடவே 2 பச்சை மிளகாய். சீ ஃபுட்க்கு நிறைய பேர் தயிர் சேர்க்க மாட்டாங்க. சோ தக்காளியோட அளவு கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. இதுல உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு தக்காளி நல்லா இந்த அளவுக்கு மசிஞ்சு வர்ற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு மசிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள் இருக்கு இல்லையா, அது சேர்த்திருக்கேன். இந்த அளவுக்கு மட்டும் தான் நான் மசாலா சேர்க்கிறேன். ஏன்னா மீன்லயுமே நம்ம மசாலா சேர்த்து தான் பொரிச்சு வச்சிருக்கோம். சோ அதோட காரமும் இறங்கும். மசாலாவோட பச்சை வாசம் போனதுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற மீன்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 2 பீஸ் மட்டும் எடுத்து சேர்த்துக்கோங்க. சின்னதா சேர்த்துக்கிட்டாலும் ஓகே தான். சோ ஜஸ்ட் இந்த மாதிரி உடைச்சு விட்டு நடுவில் இருக்கிற முள்ளை மட்டும் எடுத்துடலாம். இப்ப நல்லா அந்த மீனை எல்லாத்தையும் உடைச்சு விட்டு அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மெயினா இந்த பிரியாணி மீனை பொரிச்சிட்டு அதே எண்ணெயில தான் பண்ணணும். அப்பதான் செம்ம டேஸ்ட் கொடுக்கும். இப்ப தண்ணி அளந்து சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு அரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கிலோ அரிசி எடுத்திருந்தேன். அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்திருக்கேன். இதுலயே உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் கரிக்கிற அளவுக்கு இருக்கணும். இப்ப தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் நான் சேர்த்திருக்கேன். இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஒரு பாதி எலுமிச்சம்பழம் மட்டும் சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். மீடியம் ஃபிளேம்ல வச்சு இடையில ஒரு 2 தடவை திறந்து அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. இப்ப அரிசியோட அளவு தண்ணியோட அளவு இந்த மாதிரி ஒண்ணு போல வந்ததுக்கு அப்புறமா கீழே ஒரு தோசை டவா வச்சுட்டு இந்த பாத்திரத்தை மேல வச்சுக்கலாம். இப்ப தம் போடுறதுக்கு முன்னாடி மேல ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற மீன் எல்லாத்தையும் இந்த ரைஸ்க்கு மேல அப்படியே அடுக்கி வச்சிருங்க. கடைசியா கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம் மேல தூவி விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு மேல வெயிட் வச்சு தம் போட்டுக்க போறோம். லோ ஃபிளேம்ல வச்சு கரெக்டா ஒரு 15 நிமிஷம் தம் போட்டுக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா திரும்ப ஒரு 15ல இருந்து 20 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம். வீடு ஃபுல்லா செம்ம வாசனையா இருக்கிற மாதிரி நல்ல கம்மன்னு சூப்பரான ஃபிஷ் பிரியாணி ரெடி ஆயிருச்சு. தம் உடைக்கிறதுக்கு முன்னாடி மீன் எல்லாத்தையும் தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ரைஸை மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்வ் பண்ணும்போது கொஞ்சமா பிளேட்ல ரைஸ் எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேல மீன் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா மீன் எதுவுமே உடையாம ரொம்ப சூப்பரா இருக்கும். அண்ட் டேஸ்ட் செம்ம அட்டகாசமா இருக்கும். இதே டைப்ல ரால்லையுமே பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.